சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு இருக்கிறதே ஒன்று அண்ணன் மேடம், எங்கள் அண்ணன் மட்டும் எங்களை காப்பாற்றி கொடுத்தா போதும். என்ன பண்ணுறாருமா அவர்? இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மேடம். யார்? யாரும் வந்து நான் நிற்கிற இடத்துல மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? வாயம்ன்றது இப்படின்றது அப்படின்னு பண்ணிட்டு போகிறாங்க மேடம். யார்? தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு மைக் செட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து வயிற்றுல இவருக்கு வந்து மைக் செட் பண்ணிட்டாங்கண்ணா. அது நீங்கள் செக் பண்ணி தான் மேடம் சொல்லணும், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மேடம். உங்கள் பேருமா? சரஸ்வதி மேடம். எங்கேருந்து வரீங்க? ஐநாவரம் வாட்டர் டேங்க்லேருந்து வரேன் மேடம். நீங்கம்மா? நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் மேடம். நேம் காமாட்சி மேடம். காமாட்சி. அக்காவும் தங்கச்சியும்? தங்கச்சி. உங்களுக்கு கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல மேடம். நீங்கள் யாரு கூட இருக்கீங்க சொன்னீங்க? நானும் அண்ணனும் ஒன்றா இருக்கும். அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணன் கல்யாணம் ஆகல மேடம். ஆகல. அப்பா அம்மா? அப்பா அம்மா இறந்துட்டாங்க மேடம். எப்போ? 2 வருஷம் ஆகுது மேடம். இருந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அப்பா ட்ரிங்க்ஸ் அடிப்பார். அம்மா வந்து சுகர் கண்ட்ரோலில் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்காம உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அவங்க வந்து எவ்வளோ நாள் கேப்பில்? 10ஆம் மாதம் 2014 அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வந்து ஜனவரி 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2015 3 மாதம் டிஃப்ரெண்ட்டில் இறந்துட்டாங்க. எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், எங்கே இருந்தீங்க? உங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சார்? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. அப்பா வந்து மேஸ்திரி மேடம். வில்லிவாக்கம் தான் சொந்த பூர்வீகமே. அம்மாவுக்கு வந்து அம்பத்தூர். அப்பா வந்து இடம் ஷேர் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து அம்பத்தூரில் வீடு வாங்கினார். வீடு வாங்கி விற்று அதையும் அழிச்சு குடிச்சிட்டு அப்போ வந்து என்ன சொல்லுவார், நான் முழுங்கிட்டேன், வயிற்றில் ஏதோ முழுங்கிட்டேன், எனக்கு வந்து யாராவது வந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அடிக்கடிக்கு எழுதுவார். ஏதோ தீவிரவாதி மந்திரவாதி அது இது இவ்வளோ புக்கு டெய்கிட்டே எழுதி வச்சுருந்தார். ஃபுல்லாக பேப்பர் வாங்கி அதுக்குன்னு வேஸ்ட்டாக பேப்பர் பேனா வாங்கி செலவு பண்ணி எழுதுவார். தேவையில்லாதெல்லாம் எழுதி எங்களை படிக்க விட மாட்டார். ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்துடுவார். கமிஷன் ஆஃபீஸ் போனோம், வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சிபிஐக்கு போனோம், அதுக்கு போனோம், இதுக்கு போனோம், எங்களையும் கூப்பிட்டு வந்துடுவார். ஸ்கூலை விட்டு படிக்க நிப்பாட்டிட்டு கூட்டின்னு வந்துடுவார். ஆட்டோ எடுத்துன்னு வந்து போனோன்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது? சின்ன வயசில் வாழ்க்கையும் கஷ்டப்படுற மாதிரி தான் மேடம் இருந்தது. அப்பாவுக்கு சொத்தெல்லாம் இருந்தது. அப்புறம் என்ன? சொத்துலாம் அதை விற்றுட்டாரு. விற்று குடிச்சு அதை அவர் வந்து ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸ் பாட்டு மாதிரி. அவர் மேஸ்திரி வேலை தான் செஞ்சார். ஃபுல்லாக குடியே தான் அவருக்கு லைஃபே, குடும்பமே அப்படின்றதே கிடையாது. ஃபுல்லாக குடிப்பார். இந்த பஜ்ஜி போண்டா வாங்கினது இதே தான் அவருக்கு. அப்போ நீங்கள்லாம் எப்படி வளர்ந்து? நாங்கள்லாம் சின்ன குழந்தையில எங்கள் அம்மா அவராக அந்த மேஸ்திரி வேலை படிக்க வைக்கல மேடம். 10th படிக்க வச்சாங்க. இவ்வளோ 7th வரைக்கும் தான் படித்தா. தம்பி 8th வரைக்கும் படிக்க வைக்கல. என்ன ஒரு ஆள் தான் 10th வரைக்கும் படிக்க வச்சுருக்கோம். நான் ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் தான் வாடகை கட்டின்னு நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுன்னு. என்ன ஒர்க் பண்ணீங்க? எலக்ட்ரானிக் சுவிட்ச் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அம்மா இருக்கும்போது? அம்மா இருக்கும்போது. அதில் தான் அம்மாவுக்கு 4 வருஷமாக சுகரால் கண் வேறு 2 பாதிச்சு கண் தெரியாமல் போயிடுச்சு. வச்சுன்னு கஷ்டப்பட்டு இருந்தோம். இவரையும் இந்த மாதிரி குடிச்சு அப்பயும் அடங்கலை. ஹாஸ்பிட்டல் அடிக்கடி கேஎம்சியில் தான் இட்டுன்னு போய் சேர்ப்போம். சேர்த்து கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சொல்கிற கண்ட்ரோலுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. இவர் எதாவது போட்டு கொடுத்துருவார். டீ அது இதுன்னு போட்டு கொடுத்து உடம்புக்கு எடுக்க வச்சுருவார். திரும்பி ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் நாங்கள் கஷ்டப்படணும். லீவ் போட்டு லீவும் கம்பெனியில் தரமாட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் கிடையாது. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணி இறந்துட்டாங்க 3 மாதம் டிஃப்ரெண்ட்டில். அப்பா வந்து வீட்டிலே இறந்துட்டார். குடிச்சு லிவர்லாம் பாதிச்சு வீட்டில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியாது. லிவர்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. கட்டி வந்து என்ன கட்டிலாம் கூட செக் பண்ண முடியல. அவரால் பாடி தாங்காது, வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி வீட்டில் வச்சுருந்தோம் பாருங்க. 3 மாதம் டிஃப்ரெண்ட். 3 மாதம் வரைக்கும் வீட்டில் தான் இருந்தார். அது 1 மாதம் ரொம்ப மோசமாகிடுச்சு. லாஸ்ட் மாதம் அப்புறம் இறந்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? 2 ரொம்ப 3 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தம்பி வந்து வண்டி டிவியில் எடுத்தான். கார் ஓட்ட கற்று 8th தான் படித்தான். கார் ஓட்ட கற்று ட்ராவல்ஸில் தான் ஓட்டின்னு நான் 1 இயராக. அதுக்கப்புறம் எப்படியோ முயற்சி பண்ணி 1 லட்சம் சேர்த்து வச்சு கார் வாங்கினான். மீதி டிவி போட்டாங்க 36 மாதம். 30 மாதம் கட்டிட்டு 6 மாதம் டிவி இருந்தது மேடம். இவனால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. அதனால் விற்றுட்டான் இப்போது. அப்புறம் எனக்கு 1 வருஷம் அது. இவங்க இறந்து 1 வருஷம் கழிச்சு எங்கள் சித்தப்பா சித்தி இல்லைன்னா எங்களுக்கு 3 பேருக்குமே யாருமே கிடையாது. இன்னைக்கு லைஃபே கிடையாது. இன்னைக்கு அவங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரெடி பண்ணி வச்சிருக்காரு எங்களை. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். இவங்க 2 பேரும் இப்போ இருக்கிறாங்க. இவங்களுக்கும் பார்த்து தான் இருக்காரு. இவனுக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. வேலை செய்ய முடியல. வந்தால் வண்டியில் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. யார்? தம்பி. அவனால் இப்போ எதுவும் செய்ய முடியல. இவன் வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் தான் வருவா. காலைல 4 மணிக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலை முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் 7 ஆகிடும் வீட்டுக்கு வருது. வந்து என்ன சொல்கிறான், நான் இனிமேல் இருக்க மாட்டேன், நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டா நான் நல்லா ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணி செத்துருவேன், நான் செத்தா என்ன பண்ணுவீங்க நீ அப்படின்னு கேட்குறானா. அப்படின்னு நேற்று கூட அழுதுன்னு தான் பார்த்துங்க மேடம். என்னெல்லாம் பண்ணுவாங்க? அவர் நல்லா பீடி சிகரெட் எல்லா பழக்கம் இருக்குது அவருக்கு. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களே எழுதுவார், என்ன எழுதுவார்? தீவிரவாதி மந்திரவாதி அது இதுன்னு ஏதோ ஒரு இதுவாக ஒரு சைக்காலஜி மாதிரி ஆகிட்டார். கஞ்சா அடிச்சு ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டுக்கிறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. அவர் ஜுரம்னா கூட ஹாஸ்பிட்டல் போக மாட்டார். இது வரைக்கும் ஒரு நாள் கூட
ஹாஸ்பிட்டலுக்கே போனதே கிடையாது அப்பா. ஜுரம்னா கூட லாஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாரு. கட்டத்தில் தான் போனார் உடம்பு முடியல அப்படின்ட்டு போது முதல் லிவர்லாம் ஃபெயிலர்னு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அம்மாவோட தம்பிங்க நல்லா இருக்காங்க. அம்மா தம்பி இறந்துட்டாரு. அண்ணன் இருக்கிறாரு ஒருத்தர் தான். 4 பேர் அக்கா தங்கச்சி. ஒரு சித்தியோட ஹஸ்பண்ட் தான் இப்போ எங்களை பார்த்துக்கிறது எல்லாம் செய்கிறது. மீதி யாரும் என்னான்னு கேட்குறது கிடையாது. சொத்து நிறைய இருக்குது அண்ணன் வீட்டில். அவங்களும் தரமாட்டுறாங்க ஷேரு. கேட்டால் வந்து எங்கள் சித்தி சித்தப்பா என்ன பண்ணுறாங்க? அவர் கீரை விவசாயம் தான் பண்ணுறாரு. அவர் தான் அவங்களுக்கு முயற்சி குழந்தைங்க பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மறு வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ணார். கோயிலில் தான் திருவேற்காடு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்து கோயிலில் தான் கல்யாணம் பண்ணாங்க. பார்த்து செலவு பண்ணி அவர் தான் 10 காசு கூட நாங்கள் போடல. எல்லாமே அவர் தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்பா அம்மா இறந்தது கூட அவர் தான் அவர் தான் எடுத்து எல்லாமே செலவு பண்ணார். சாவு எடுக்கிறது வந்து எல்லாமே சித்தப்பா தான் பண்ணார். பண்ணுறது கூட யாரும் கிடையாது. 3 மாசம் தாய் மாமா இருக்காரு, அம்மாவுக்கு தர வேண்டிய ஷேர் இருக்குது. ஆனால் வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றனால அவர் வந்து எங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பேக்கெட்டில் 30,000 ரூபா எடுத்துன்னு வந்தாரா. நாங்கள் கேட்டால் கொடுக்கலான்னு இருந்தாரா மேடம் டெத்தில் சொல்கிறாரு. எங்கள் மாமா சொல்கிறாரு. ஆனாலும் கொடுக்கல அவர். நாங்கள் கேட்டால் கொடுக்கலான்னு அந்த எடுத்துட்டு நேரத்துக்கு வந்தாரா. எப்படி மேடம் அந்த நேரத்துக்கு நாங்கள் எப்படி இருந்தோமா துச்சு போயிட்டோம். இப்போ எங்களுக்கு இருக்குது ஒரே ஆதரவு என் தம்பி எங்கள் சித்தப்பா சித்தி தான் மேடம். ஆனால் வந்து இப்போ அவனும் இந்த மாதிரி சொல்கிறான், வழிபட்ட மாதிரி நான் இறந்துருவேன், என்னை ஃபாலோ எனக்கு இருக்குதே அண்ணன் மேடம். எங்கள் அண்ணனை மட்டும் எங்களை காப்பாற்றி கொடுத்தா போதும். என்ன பண்ணுறாருமா அவர்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டு வேலைக்கு போய்ட்டு அதுவும் தூக்க மாட்டி செத்துருன்றாரு. அவர் வந்து ஃபாலோ பண்ணுறேன்றாரு வண்டியில். நான் கார் ஓட்டும் போது டிரைவிங் பண்ண முடியல, எனக்கு வந்து வெளியே போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாரு. ஆனால் இந்த டென்ஷன்லேயே நீங்கள் எவ்வளோ லாங்கில் அவனை கூப்பிட்டாலும் வண்டி ஓட்ட எனக்கு வந்து வயிற்றுல வந்து பத்திரமா கூட்டின்னு போயிட்டு பத்திரமா இட்டு வந்து சேர்த்துருவோம். நம்பர் 1 மேடம் அண்ணன்னா. வேலைக்கு கரெக்டாக போவார். அப்பா அம்மா இருக்கும்போது சொல்கிறேன். அண்ணன் வேலைக்கு போவார், கரெக்டாக வருவார். எங்களுக்கு எல்லாமே அவர் தான் செலவு பண்ணுவார். வீட்டில் வாடகை கட்டுறது எல்லாமே செலவு பண்ணுவார். நாங்களே வேலைக்கு போடலாம் அம்மா எப்படி தெரியுமா மேடம், இங்கே ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போவோம். கண்ணு தெரியாது மேடம். அவர் மேலே இருந்தோம் நாங்கள் வாடகைக்கு. அப்படியே இந்த படத்தில் ரஜினி படத்தில் எப்படி தூக்கிட்டு வராங்க அந்த பாட்டில் அந்த மாதிரி எங்கள் அம்மா தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுவோம். போய் அந்த மாதிரிலாம் வந்துட்டு திடீர்னு இந்த இறந்தாங்க பாருங்க, அதுலேருந்து கொஞ்சம் இது மாதிரி ஆகிட்டோம், அதிர்ச்சி மாதிரி ஆகிட்டோம். அந்த டென்ஷனும் சொல்ல முடியல. அப்புறம் மைக் உடம்புல செட் பண்ணிட்டாங்க, வயிற்றுல செட் பண்ணிட்டாங்க. எனக்கு உங்கள் மேலே எனக்கு டவுட் இருக்குது. ஒரு வயிற்றுல பிறந்தோம் நாங்கள் எப்படி மேடம் எனக்கு டவுட்டு வரும்? சாப்பாடு போட்டால் சாப்பாடில் வந்து எனக்கு விஷம் வச்சுருக்காங்க. அதே சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதே 3 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்படிலாம் பேசுவோம். இப்போ எங்கள் சித்தப்பா சித்தி மேலேயும் டவுட் இருக்குது, உங்கள் மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்றான். இவ்வளோ பார்க்குறாரு. வேறு யாராக இருந்தால் பார்க்கவே மாட்டாங்க மேடம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? எங்கள் வாழ்க்கை எனக்கு கடவுளுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கார் 1 வருஷம் தான் ஆகுது மேரேஜ் ஆகி. ஒரு மேரேஜ் தான் அக்கா கூட இப்போ தான் சித்தப்பா பண்ணார். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பண்ணியாச்சு. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு போயிருந்தேன் மேடம். இப்போ போல சின்ன டீ கடை ஒன்று போட்டு இருக்கிறோம். அண்ணன் வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரா? ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க மேடம். அவங்க ஒரே ரூமில் படுப்பாங்க. ஒரே ரூமில் தான் படுப்பாங்க. பெட்ரூமில் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பா குடிச்சு என்னதான் அழிச்சாலும் சரி 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஆனால் அப்பா இறந்து ஃபஸ்ட்டு பார்த்தது அண்ணன் தான் பார்த்தது. நைட்டு 1 மணிக்கு வந்து அண்ணன் பார்த்து தான் எங்களுக்கு சொல்லி தான் தெரியும். பார்த்ததுக்கப்புறம் அம்மா இறந்து 90 நாள் முடிஞ்சு 91ஆம் நாள் அப்பா இறந்தார். கரெக்டாக 3 மாதம் கழிச்சு. ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க மேடம். அவங்க 2 பேர் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது மேடம். எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அவங்கள காப்பாற்றி. இன்றைக்கி அவங்களே இருந்தாலும் எங்கள் அக்கா கல்யாணம் ஆயிருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா 2 பேருமே உடம்பு முடியாமல் இருந்தாங்க. கஷ்டப்படுற பைசா வாடகை கட்டுவாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போப்பாங்க, பார்ப்பாங்க. இதே தான் போடி இருந்தது வீட்டில். வேறு எங்களுக்கு சேஃப்டி எதுவும் கிடையாது. 10 பைசா எதுவும் கிடையாது. இன்றைக்கி சித்தப்பா எடுத்து தான் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? வேலைக்கு போகிறேன் மேடம். ஜாப் கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். பட்ராவத்தில் 5000 ரூபா சம்பளம் வாங்குறேன் மேடம். லீவ் இல்லாமல் போனால் 1000 ரூபா மேடம். அதை எடுத்துன்னு வந்து வாடகை கட்டும். அப்படியே 4800 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி வரும். 3800 ரூபா வாடகை, கரண்ட்டு பில்லு, தண்ணி செலவு எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ வரும் மேடம். அவங்க இருந்து கூட பிரயோஜனம் இல்லை 2 பேருமே உண்மையாக. இப்போ அண்ணன் சுத்தமாக வேலைக்கே போகிறதில்ல மேடம். எந்த அம்மா வேலைக்கே காப்பாற்றுறாங்க மேடம். அந்தளவுக்கு பாடுபட்டோம். அம்மா படுத்தபடியாக லூஸ் மோஷன் அப்படி போயிடுவாங்க. எல்லாத்தையும் வாரி போட்டு நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கள் அப்பா 3 மாதம் படுத்தபடிக்கான அவருக்கும் பாடத்தோம். எல்லாம் செஞ்சு கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. இவன் திரும்பி இந்த மாதிரி ஆகிறான் மேடம். அண்ணன் இந்த நிலமையில் வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ டேலண்டாக இருப்பான் மேடம். சுறுசுறுப்பாக 8வது தான் படித்தார். பயங்கர டேலண்ட்டு. அவராக வண்டி போட்டார். அவராக லைசன்ஸுக்கு போனார். டிரைவிங் கற்றுக்கினார். எல்லாமே அவராக பார்த்துக்கினார். அப்பா அம்மா ஒரு 10 பைசா எதுவும் கொடுக்கல. லைசன்ஸ் எடுக்கவும் சரி எதுவும் செய்யறதுக்கு இல்லை. இவராக வேலைக்கு போய் இவரே கஷ்டப்பட்டு வாங்கிக்கினார். லைசன்ஸ் கூட ரெடி பண்ணி டிரைவிங்கில் ஹெவி லைசன்ஸ் கூட வாங்கிட்டான் போட்டு. எவ்வளோ தூரம் வேணால் இப்போ நீங்கள் இட்டுமா சொன்னீங்க ராமேஸ்வரம் கூட்டு போனால் கூட இட்டு மீட்டிங் உங்களை பத்திரமா சேர்த்துருவோம். அவ்வளோ டென்ஷன்லையும்
அந்த வண்டி ஓட்டுறது மட்டும் எப்படி தான் அவனுக்கு அந்த இது பவர் இருக்குதுன்னு தெரில. இந்த பக்கம் உட்காருங்க. யாருமே கேட்கறதுக்கு இல்லை. சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, கிடையாது. யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அம்மா கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் தான் எங்களை பார்த்துக்கிறது, கொள்றது, ஏதாவது எங்களுக்கு செய்கிறது, ஹெல்ப்பு எல்லா உதவியுமே அவர் தான் பண்ணுறாரு. இப்போட்டு யாருமே வர்றது கிடையாது, நாங்களும் போகிறது கிடையாது யார் வீட்டுக்கும். கஷ்டம் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோன்னு இருக்கும். எங்கள் சித்தப்பா சித்தி வருவாங்க, பார்ப்பாங்க, எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. எனக்கு இவனை தான் கொஞ்சம் மெயினாக காப்பாற்றணும் மேடம். இதே சொல்கிறேன் மேடம், ஒரு நாள் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன மேடம் பண்ண முடியும்? இல்லை அப்படி நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுமா. நான் சூசைட் பண்ணிப்பேன், அப்படியே நான் ஏதாவது சொல்றாங்க. பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுவங்கள நம்ம உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். எப்போவுமே என்ன மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்றான். தூக்கத்துக்கு மருந்து சாப்பிட்றாரா? சைக்காலஜி கூட்டின்னு போனார் சித்தப்பா. கூட்டின்னு போனால் மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்து கொஞ்சம் உடம்பு நல்லாவே வந்தான் மேடம். திடீர்னு எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, நான் இனிமேல் போடவே மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டான். விட்டது ரொம்ப அதிகமான மாதிரி ஆயிடுச்சு. அதுமாதிரி சிகரெட் பிடிப்பாரு, தண்ணி அடிப்பார். இப்போ தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு பீடி 4 மாசமா பிடிச்சுன்னுக்கிறாரு, தண்ணி சாப்பிட்றது சிகரெட் பிடிக்கிறாரு. அதெல்லாம் ஆகி வயிற்றுல ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறாரு? ஜீரணம் ஆக எவ்வளோ சொன்னாலும் மாட்டேங்குது. கேட்க மாட்டேன்றாரு. மந்தமாகுது எனக்கு வயிறுலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நைட்டில் நம்மள மாதிரி பார்த்தா நார்மலாக தூக்கம் சுத்தமாக வர மாட்டேது மேடம். மாத்திரை போட்டுன்னு தூங்கினா தான் தூக்கமே வருது. அதுதான் எப்படி தூக்கம் நின்று போச்சுன்னு எங்களுக்கு தெரியல மேடம் சுத்தமாக. சின்னத்துலலாம் எப்படி? நல்லா தான் இருந்தான் மேடம், ஆக்டிவாக இருப்பான். அவனை மாதிரி யாரும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருப்பான். உங்கள் பேருங்க? லோகநாதன்மா. நீங்கள்? கௌரி. நீங்கள் தான் கீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஊருங்க? போரூர் பக்கம்மா. அப்படியா? அங்கே அதுக்கு தோட்டம் இடம் எல்லாம் இருக்கு? இடம்லாம் இருக்குமா. எப்படி என்ன மாதிரி பண்ணுறீங்க கீரை வியாபாரம், கீரை விவசாயம் எப்படி பண்ணுறீங்க? அங்கே கொஞ்சம் லீவ்ஸுக்கு எடுப்போம்மா இடம்லாம். லீவ்ஸுக்கு எடுத்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணுவேன். நமக்கு லேண்ட் அவ்வளோ இல்லை, இருக்கிறது ஒரு 50 சென்ட் தான். அதில் இப்போ கூட பிறந்தவங்க அக்கா தங்கெல்லாம் கொஞ்சம் கேஸ் போட்டாங்க, அதெல்லாம் கேஸ் போட்டு போயிட்டுறாங்க. அப்பா அம்மா இருந்த உடனே ஒரே மாதத்தில் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 2 தங்கச்சி கட்டி கொடுத்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். கீரை வியாபாரம் பண்ணி தான் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இந்த அம்மா ஒய்ஃப் உடைய தங்கச்சி பசங்க, அக்கா பசங்க, இதுங்களும் நைட்டு 12:30 மணிக்கு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் பையன். சித்தப்பா அம்மா இறந்துட்டாங்க, தாய் மாமா எதுவும் செய்ய மாட்டேன்றாரு. அவனு ரொம்ப அழுதான். அதெல்லாம் ஒன்றே கவலைப்படாதப்பா, என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் உங்களுக்கு உதவி. ஏன்னா இவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு இதுங்க 3மே யாருமே இல்லையே, நமக்கு அனாதையாக போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகிடுச்சு இதுங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் தோலை தட்டி இதுங்களுக்கு யார் செய்கிறாங்களோ செய்யலையோ, என்னால் முடிஞ்சது உங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வேன், அது மட்டும் நீங்கள் கடவுளை நம்பிக்கங்க, என்னால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இடம் வந்தது. இந்த அம்மா மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். இப்போ இந்த அம்மா பார்க்குறவங்களாம் வரத்தவங்களாம் கொஞ்சம் நகை கேட்குறாங்க, அதில் தள்ளி போட்டுன்னு இருக்கிறேன். சரி, என்னால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ண முடியுமா? நான் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது, நானும் உங்களை மாதிரி ஒரு ஏழை தான். எனக்கும் மனைவி 2 பசங்க 3 பசங்க, அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 2 வருஷம் ஆகுது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படின்னு தைரியத்தை சொல்லி வச்சுக்கிறேன். அழாதீங்க. தாய் மாமா ஒருத்தன் 2 பேர் ஒய்ஃபாக கூட பிறந்தவங்க, மொத்தம் 4 பேர். 4 பேரில் 3 பேர் யாரும் செய்ய மாட்டாங்க. 3 பேரில் ஒரு அம்மா வந்து வீட்டு பாத்திரம் வேலை செய்கிறாங்க, அவங்க குடும்பம் தளர்த்த கஷ்டம். 2வது இன்னொரு அம்மாவுக்கு சுகர் அதிகமாகிடுச்சு, அந்த அம்மாலே முடியாது. 3வது இவங்க அம்மா. இவங்க அம்மா 3 மாதத்தில் அப்பாவும் அம்மா 3 மாதத்தில் இறந்துட்டாங்க. அப்புறம் என் ஒய்ஃபு இவங்க 4வது. இந்த அம்மாவுக்கு தம்பி ஒருத்தன், அண்ணன் ஒருத்தன் தான் லாஸ்ட்டு. அவர் வள்ளலார் பக்தர். அவர் வீட்டை வந்து சொல்லுவார், என்னுடைய சொத்தை என் தங்கச்சி மேலே எழுதிடுறேன், என் தங்கச்சி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுவார். நான் சொல்லுவேன், உங்கள் சொத்தே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. இவங்க அம்மாலாம் இருக்கும், அப்பா அம்மாலாம் இருக்கும்போது நான் அதெல்லாம் நினைக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஓனர் அன்றைக்கி அவனே வந்து வீட்டாண்ட வந்து நமக்கு எழுதி கொடுத்து, நான் எழுதி கொடுத்துருந்தா இன்றைக்கி நல்ல இடத்துல கொடுத்துருக்கலாம், இதுங்களே இதுங்க கண் கலங்காத பார்த்துருக்கலாம் அப்படின்னு நான் கீரை விற்று என்ன தண்டல்களை வாங்கி தான் இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த பொண்ணை. தைரியமாக இருங்க. ஆனால் எல்லாம் வாடகை வீட்டில் தான் வர்றாரு. அவங்க அப்பா நல்லா தண்ணி போட்டு எல்லாத்தையும் நடு ரோட்டில் விட்டு போயிட்டார். அம்மா வந்து சுகர் பேஷண்ட்டு, கண் பார்வை தெரியல, ரொம்ப சிரமமான குடும்பத்தில் இருக்காங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் சரி உங்களை நாடி வந்தோம், உங்களை கேட்கணும், ஒரு கருத்தை சொல்லலாம் அப்படின்னு. எங்கள் ஒய்ஃபுக்கும் டென்ஷன் ஆகி கொஞ்ச நாளில் சைக்கிள்கிட்ட மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்கி கொடுத்து அப்புறம் தனியார் இடத்துல பார்த்து இப்போ அவங்க கொஞ்சம் சுமாராக இருக்காங்க. அதேமாதிரி இவனுடைய அம்மாவுடைய தம்பி
அவனை மென்டல் ஆகிட்டான். அப்பா அம்மா இறந்த ஒன்று. அப்போ நான் போகும்போது தோலை தட்டுவேன், கவலைப்படாதடா நான் இருக்கிறேன்டா நான் சாவுறேன். நைட்டு 1:30 மணிக்கு அம்மா இறந்துட்டான்னு சொன்னான். என் அம்மா சாவு எடுக்க விட என்ன காசு கிடையாதுண்ணா. 20,000 ரூபா செலவு பண்ணி அவங்க அம்மா எடுத்து போட்டேன். அப்புறம் அவங்க அம்மா இறந்து ஒரு 3வது மாதத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் தான் சொல்லுவார், வயிற்றில் ஏதோ பூதம் ஒன்று பூஞ்சின்னு பூதெல்லாம் பூத்துருக்காது, வயிற்றில் ஏன்னா கட்டி ஏன்னா இருக்கும், அதனால் டாக்டரை பாருங்கப்பா அப்படின்னு. அவன் தண்ணி கேஸ் வந்தால் தண்ணி கேஸில் அவரும் இறந்துட்டார். அவரும் கரெக்டாக 3 மாதத்தில் இறந்துட்டார். 18,000 ரூபா செலவு பண்ணி சாவு எடுத்துட்டு 2,000 ரூபா அந்த குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு போனேன். ஏதாவது சாப்பிடுங்க, அரிசி கிச்சி வாங்கி ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுங்க, நான் உங்களை 3 பேரையும் என்னால் முடிஞ்ச போது யாரையும் ஏசங்களாம் எனக்கு எடுக்க மாட்டேன், உங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இதுங்களை ஒரு அம்மாவுக்கு கொடுத்தேன். அது நல்ல மாப்பிள்ளை அவர் நம்ம கிடச்சிது. அவர் நகை நட்டுலாம் கேட்கல, பொண்ணு கொடுத்தா போதும். அதே மாதிரி அந்த இடத்துல முடித்து கொடுத்தேன். ஒரு கோயிலில் தான் வச்சேன், சின்ன கோயில் தான். திருவாரூர்காட்டிலேருந்து சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு நடு சென்டரில் சின்ன சிமெண்ட் சீட்டு போட்டு சீட்டு தான், அதில் வச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் அந்த அம்மாவை. இப்போ வர்றவங்களாம் இந்த அம்மா கொஞ்சம் நகை கேட்குறாங்க, தள்ளி தள்ளி போட்டுன்னு இருக்கிறேன். சரி பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப. சரி அவனுக்கும் மருந்து வாங்கி கொடுக்குறேன், மாத்திரை வாங்கி தரேன். என்ன பிரச்சனை அவருக்கு? அவனுக்கு வந்து அம்மா அப்பா இறந்த உடனே அவனுக்கு ஒரு மென்டல் மாதிரி ஆகிட்டாம்மா. டிரைவிங் ஓட்டுறான், கார் ஓட்டுறான். கார் ஓட்டும்போது அவனுக்கு என்ன சொல்லணும் எதை சொல்லணும்னு தெரியல. சித்தப்பா எனக்கு சூனியம் வச்சிட்டாங்க, எவ்வளோ வச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா, மனுஷனுக்கு தைரியம் வேணும். உனக்கு 2 தங்கச்சி விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம எப்படி கட்டி கொடுப்போம், சாவு எடுத்து கடன் கொடுப்போம்னு எதிர்பார்க்காத. எனக்கு நீ காசு தரத்தலை, திருப்பிலாம் தரத்தலை. எனக்கு உங்கள் தங்க கல்யாணம் பண்ணாலும் காசு திருப்பி தரத்தலை. உனக்கு உங்கள் அப்பா அம்மா எடுத்து போடுறதும் காசு தரத்தலை. நான் ஃப்ரீயாக ஏதோ ஆண்டவன் எனக்கு படித்தான், உங்களுக்காக ஒரு உதவி பண்ணுறேன். நானும் ரொம்ப வசதி கிடையாது, எனக்கு மழை பெஞ்சா குச்சியும் ஓடுது, ஓடெல்லாம் தண்ணியெல்லாம் விழுவும். அந்த கஷ்டத்துலேயும் இதுங்களை நான் கண் கலங்காத பார்த்துக்கிறேம்மா. இவனுக்கு அவனுக்கும் இப்போது அண்ணா நகரில் ஒரு டாக்டர் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த குறையெல்லாம் சொன்னேன். அவங்க ரொம்ப சீப்பாக அந்த மனநல மாத்திரையாக கொடுக்குறாங்க. எங்கே போனீங்க அண்ணா நகரில்? லூகாஸ் திரும்பி அண்ணா நகர் போகலாம் மேடம். மனநல டாக்டர் பேர் ஆர்த்தி. அதில் எல்லாம் தனியார் ஹாஸ்பிட்டல்மா. எங்கள் ஒய்ஃபு கூட அந்த மாதமாக மாத்திரை கொடுத்து நல்லா ஆக்கி ஒரு ஒரு பொம்னட்டியாக இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய ஒரு என்ன பிரச்சனை சொன்னாங்க அந்த தம்பிக்கு? அந்த தம்பிக்கு என்ன சொன்னாங்கன்னா, மாத்திரை நீங்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க, ஊசி போடுங்கன்னாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஒரு சமயத்தில் தண்ணி அடிச்சிடுறான். தண்ணியெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன், நானும் பீடி சீரெல்லாம் பிடிக்க மாட்டேன்டா, அது மாதிரி இருடா, நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், தைரியமாக இருங்க அப்படின்னா. அவனுக்கு வந்து ஏதோ அப்பா அம்மா இருந்தது 3 மாதத்துலேயே ரொம்ப நிலைமை ஆகிட்டான். நல்ல கார் ஓட்டியிருந்த பையன் தான், யார் இதுக்கும் போகாது. ஆனால் உற்றார் ஒருவர் எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் ₹1 கொடுத்து தான் நீங்கள் இதை பண்ணிக்கிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் ஒட்டி தான் என் கஷ்டத்தில் உங்கள் கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம்மா. இப்போ என் தம்பிக்கு நல்லா ஆகணும் மேடம், ஒரு நல்ல டாக்டர் பார்த்து ஊற்றி நல்லாயிருக்கும். இல்லை அவங்க சூப்பர் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் மருந்து கண்டினியூஸாக சாப்பிடலைன்னா கஷ்டம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மருந்தை பாதியில் நிறுத்தவே கூடாது. அவன் தான் மேடம் பாதியில் நிறுத்தி, இவங்க காலைல வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் வராங்க. அவன் வீட்டில் போடுறானா இல்லையான்னு தெரியல, நைட்டு மட்டும் போடுவான்னு சொல்கிறாங்க இவங்க. அவரே சாப்பிட்டதுக்கப்புறம் அவரே போட்டுக்கிறாரு. அதெல்லாம் நான் இருக்கும்போது அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறதுன்றது வந்து தெரியாமல் நான் காலைல வேலை முடிச்சுட்டு 8:10 வீட்டை விட்டு இறங்கிடுவேன் மேடம். தண்ணி அடிக்கூடாதுன்னு இவர் எப்பயாவது டென்ஷன் ஆயிடுச்சு சொல்லிட்டு தண்ணி வச்சிருவாரு. அதெல்லாம் அடிக்கூடாது, ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இவர் தான் மேடம் கண்ட்ரோலாக இருக்கணும். பையன் நல்லா இருப்பாம்மா பார்க்கறதுக்கு. வேறு ஏதாவது உதவி தேவையா உங்களுக்கு? வேறு ஏதாவது இப்போ வந்து 1,70,000 பேங்க் லோன் எடுத்துக்கலாம் மேடம். காரு கட்ட முடியல சொல்லிட்டு எடுத்து கட்டினான். இப்போ வந்து அது நிற்குது பெண்டிங்கில், வேலைக்கு போக. சொந்தமாக ஓட்டி இந்த காரை விற்றுட்டாரு. விற்ற பைசாவில் 1,00,000 எவ்வளோ 1,70,000 தனியாக வேறு இன்னொரு லோன் வாங்கி அதை அடைச்சா அந்த காருக்கு கட்ட வேண்டியது. மீதி பேலன்ஸ் அதில் நிற்கிது 1,00,000. இப்போ வேலை இவனுக்கு போக முடியல, வேலை செய்ய முடியலையா, யாரோ வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ஏதாவது நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. வயிற்றுல வந்து மைக் செட் பண்ணிட்டாங்களா மேடம்? அதை வந்து நீங்கள் தான் செட் பண்ண, தூங்கும் போது நாங்கள் வந்து ஊசி போட்டோன்றாங்க உடம்புல அப்படின்னு அவரா சொல்கிறாரு. அந்த மாதிரி போன்றாங்க. இவங்க அம்மா அப்பா ஒரே மாதத்தில் இறந்தது, 3 மாதத்தில் இறந்ததுனால அந்த ஃபீலிங்கு டென்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. இல்லை நல்லா இருந்தான், அருமையாக ஆக்டிவாக இருப்பான் மேடம், அவனை மாதிரி யாருமே இருக்க முடியாது. நானும் எவ்வளோ தோலை தட்டி சொல்லுவேன். அடுத்தது இந்த அம்மாவுடைய
அண்ணன் ஒருத்தர் சின்ன ஒருத்தர் அவருடைய கொஞ்சம் சொத்து பாங்க தரமாட்டேன்றாங்க. நான் சொன்னேன் எனக்கு தேவையில்ல, அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுன்னா அவர் மூத்தவர் தரவே மாட்டேன்றாரு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஏன்பா மற்றவங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் தரத்தல, அண்ணன் நல்ல வசதியாக இருக்குது. இதுங்க நடுத்தரில் நிற்குதுங்க. ஆனால் அங்கே அண்ணி எதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. அண்ணன் கொடுக்குறேன் ஏதாவது கொஞ்சம் செய்கிறேன்னா கூட அண்ணி வந்து நம்ம ஏன் செய்யணும், இந்த மனதான்மே இல்லை. அவ்வளோ ஒரு கல் நெஞ்சமாக இருக்காங்க மேடம். எத்தனை தடவை போய் 4-5 வீடு வாடகை விட்டுருக்காங்க மேடம். உங்கள் பேர்? ஹரிகிருஷ்ணன் மேடம். 4-5 வீடு வாடகை விட்டுருக்காரு. அப்பா அம்மா இறந்துட்டாங்களே, நீங்கள் 5000 கொடுத்து வாடகை கட்டினுக்கிறீங்களே, இந்த ஒரு வீட்டில் இருங்க அப்படின்ற கூட சொல்லலை. சொத்து சொகம் கூட அப்பா மேடம், அப்புறப்பட்ட விஷயம் அது. ஆனால் அந்த ஒரு வீடு கொடுத்து கூட எங்களை இருக்க சொல்லலை மேடம். அவ்வளோ ஒரு கீழ்த்தனமானவங்களா இருக்காங்க மேடம். எத்தனை தடவை போய் கேட்கணும். நான் ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இந்த 3மே ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு இருக்கு மேடம். என்ன பிரச்சனை தம்பி? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நல்லா தான் மேடம் இருக்கேன். மாத்திரை சாப்பிட்றேன் மேடம். என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க? இதுதான் மேடம், இந்த மாத்திரை சித்தப்பா கூட்டின்னு போயிட்டு வாங்கி கொடுத்தாரு. தூக்கம் இல்லை மேடம், நைட்டு பகல் தூக்கமே இல்லை மேடம். ஊசி வேற போட சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 15 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு இந்த மாத்திரை நைட்டில் போட்டால் மட்டும்தான் மேடம் தூக்கம் வருது. மீதி டைமில் சுத்தமாக தூக்கமே இல்லை மேடம். என்ன ப்ராப்ளம் தெரியல மேடம். இல்லை இவருக்கு கொஞ்சம் அந்த இதை நல்லா அப்படி பேசுகிறாங்க. அவங்க நல்ல மேடம், ஏன்னா அவங்க நம்மளை கடவுள் நினைக்கிறேன். என் மனைவி அந்த அளவுக்கு மோசமாக இருந்தவங்க. அவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்களுக்கு இந்த சூனி யாவில் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை. நான் ஒரு 7-8 வருஷம் படாத நிமிஷம்லாம் பட்டேன் மேடம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன், எங்கேயும் புழுக்கறியில். ஒரு அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீ அங்கே இட்டுமா பாவம் மனைவி நல்லா ஆகிடும். நாங்கள் அங்கே போயிட்டு 60 நாள் மாத்திரை போடுங்க, 60 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள். நாங்கள் 60 நாள் போட்ட பிறகு என் மனைவி நல்லா அழகாக இருக்கிறாங்க, எல்லாம் வேலை செய்கிறாங்க, எல்லாம் குடும்பத்தையும் பார்க்குறாங்க. அந்த சூனிய மந்திரம் யாவில் இந்த எண்ணமே இப்போ வர்றது கிடையாது. தான் உண்டு தான் விடுன்னு இருக்கிறாங்க. இவர் அதே மாதிரி கொஞ்சம் நான் சூனி வச்சிட்டேன், தங்கச்சிங்க சூனி வச்சிருச்சுங்க, மருந்து வச்சிருச்சுன்னு அப்படியே கொஞ்சம் பேசுகிறாரு. ஒரு என்ன நடக்கிறதுப்பா? இல்லை மேடம், என்ன தருது நடக்குதுன்னு தெரில மேடம். இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மேடம். யாரும் வந்து நான் நிற்கிற இடத்துல மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் எங்கே போகிறேன்னா அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? என்னை அறியாமே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது தெரியுது மேடம். ஆனால் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து அவங்கள வந்து நான் பண்ணுற மாதிரி தெரியாத மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? வாயம்ன்றது இப்படின்றது. யாரு? ரோட்டில் நான் போகிற இடத்துல மட்டும் அந்த மாதிரி நடக்கும் மேடம். இப்படின்றது அப்படின்னு பண்ணிட்டு போகிறாங்க மேடம். யாரு? வெளியால் அவங்க யாருங்களாம் எனக்கு தெரியாது மேடம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்களா மேடம், இவங்க வந்து பேனா ஒன்று இப்படி வச்சுருவாங்க, ஒரு துண்டை ஒன்று இப்படி வச்சுருவாங்க, அப்படியே வரிசையாக அடிக்கிடுவாங்க. அடிக்க வச்சுட்டு அதை பார்க்க வைப்பாங்க. தவறி விழுது மேடம். நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னா வச்சுக்க மேடம், டிஸ்டர்பே இல்லாத ப்ராப்ளம் பண்ணுறது மேடம். என்னோட கோட்டு நான் துவைக்கிறேன், எனக்கு அங்கே போய் சட்டை போட்டுப்பேன், ஷால் கட்டிட்டு சட்டை போட்டுனா சொல்லுவேன். ஜாப் கம்பெனி அது ஆயில் ஆகும். அதில் இருக்கிற பேனா அந்த கோட்டு துவைக்கிறேன்னா எல்லாத்தையும் அவசரத்துக்கு அப்படி அப்படியே காலைல போகிற அவசரத்துக்கு அப்படி அப்படியே போகிறேன்னா ஈவினிங் வந்து அந்த கோட்டு துவைக்கிறேன்னா அது மேலே எத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பெட்டெல்லாம் ஏற கட்டிட்டு படுக்கும் மொத்தம் போடுவோம். அதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டாருன்னா அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வர டயர்டுக்கு ஏதாவது 1-2 வேலை அப்படி இப்படி போட்டு தான் வைப்பேன். எனக்கு வந்து அவ்வளோ டயர்டு மேடம். காலைல எழுந்துப்பேன், பாத்திரம் தேய்ப்பேன், வீடை பெருக்குவேன், துணி துவச்சி போடுவேன், எல்லாம் கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன், சாப்பாடு செய்வேன், டிஃபன் செய்வேன், குழம்பு செய்வேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 8:10 இறங்கணும். திரும்பி வீட்டுக்கு வரும்போது மணி 6:15 ஆகிடும் மேடம். அங்கே 5:30 மணிக்கு விடுவாங்க. ஒரு ட்ரெயினை விட்டுட்டுனா இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி வரணும் நான் வீட்டுக்கு. அப்படியே கடைக்கெலாம் போகிறதா இருந்தால் மணி 6:30 கூட ஆகிடும். ஏதாவது வெங்காயம் தக்காளிலாம் போய் வாங்கிட்டு வரணும்னா அதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகிடுது மேடம். இதெல்லாம் பொருளை கீழே இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகும். கார் ஓட்டும் போது என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, போலீஸ் திட்டின்னு வருது அப்படின்னு. நைட்டு ஒரு நாள் 12 மணிக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. கம்பெனியில் வண்டி ஓட்டியிருந்தேன் மேடம். அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 2-2.5 வருஷமாக ஓட்டியிருந்தேன் மேடம். அந்த கம்பெனியில் வந்து ஒரு 4 ஹவர் தான் தூக்கமே தூங்குவேன் மேடம். சனி ஞாயிறு லீவு மேடம். அப்போலாம் உடம்பு நல்லா தான் மேடம் இது. இந்த டாக்டர் செக்கப் ஒன்று எடுத்துறாங்க மேடம். வீட்டில் படுக்கும்போது டாக்டர் செக்கப் ஒன்று எடுத்துருக்காங்க. இந்த கை வந்து பிளாக்காக இருக்கு பாருங்க, ஊசி போட்டுக்கிறாங்க. அது வந்து இவங்களாண்ட வந்து கேட்டால் இவங்க வந்து உட்காருங்க சொல்லுங்க, ஊசி போட்டு செக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து சரியாகவே தூக்கம் வரதில்லை மேடம். ஒரு வயிற்றுல பிறந்தவங்க நாங்கள் நிச்சயமாக அதை செய்யலை மேடம். கடவுள் சாட்சியாக சொல்கிறேன். நான் கும்புறதே ரெகுலராக ஆஞ்சநேயர் கூட வீடு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர், அவர் தான் நம்புறது. எங்கள் அண்ணன் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அவர்கிட்ட நான் அழுதுட்டு போராடிட்டு காலைல கம்பெனிக்கு போயிடுவேன். நாங்கள் பிறந்து ஒரு வயிற்றுல பிறந்து நாங்கள் அந்த மாதிரி செய்யலை மேடம். தூங்கும் போது எப்படி மேடம் நாங்கள் ஊசி போடுவோம் மேடம்? இப்போ எனக்கு பிரச்சனை வந்து என்ன தெரியுமா மேடம், வண்டி ஓட்டியிருந்தேன் மேடம். வண்டியில் போலீஸ்காரங்க வருது போகிறது, வண்டியை வந்து விற்றுட்டேன் மேடம்.
வண்டியை வந்து 10 வண்டி நிற்கும் மேடம். அதுக்கப்புறம் போட்டேன். கால் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலே டிஸ்டர்ப் எதுவும் லாக்லாம் பண்ணல, வண்டி ஓடின்னு தான் இருக்குது அப்படின்றாங்க. டியூட்டி உங்களுக்கு ஆனில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் 10 வண்டி நிற்கும் போது அந்த 9 வண்டி ஓடுது, ஏன் ஒரு வண்டி மட்டும் அங்கே தான் மேடம் நின்றுக்குது. ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இல்லை அதுக்கப்புறம் அந்த வண்டியை வித்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் வேலைக்கு போனேன் மேடம். அங்கே போனால் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்றாங்க மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் மேலே, என்ன கம்ப்ளைண்ட்? டிரைவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்றாங்க. அதே கம்பெனியில் அப்பா அம்மா இருக்கும்போது நம்பர் 1 அண்ணா அந்த கம்பெனியில். நம்பர் 1லாம் இல்லை மேடம். நான் 10 டிரைவரில் நானும் ஒரு டிரைவராக வண்டி ஓட்டி டிரைவர் ஆனால் கம்ப்ளைண்ட் கிடையாது, பர்ஃபெக்டாக இருப்பார். எப்போத்துலேருந்து வந்துச்சு, அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் இப்போ திரும்பி போய் வேலை ஸ்டாப் பண்ணியிருந்தார். திரும்பி அதே கம்பெனியில் வண்டி விற்றதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளைண்ட்டுன்றாங்க. அது எப்படி வந்தது? அது உடம்பு சரியில்லாதனால தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்துன்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு இது. மற்றபடி வேறு இதே சொல்கிறாங்க மேடம், சூசைட் பண்ணிப்பேன் நான், ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்து தூக்கு மாட்டி செத்துருவேன். இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் மேடம் தனியாக இருக்குது. சாயந்தரம் வந்தால் இந்த மாதிரி தான் இருப்பேன். அந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க மேடம். சில ஒரு பேர் வந்து நாளைக்கு டிஸ்டர்ப் நான் பண்ணிடுறாங்க. மனசு மாறி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல மேடம். இப்போது நான் நல்லா இருந்தேன் மேடம், தங்கச்சி வந்து வேலைக்கு என்ன வேலைக்கு அனுப்ப அனுப்பாது கண்டிப்பாக. வேலைக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது, நான் பார்த்துப்பேன் மேடம். இப்போ ஒன்றும் இல்லை மேடம், 1,70,000 ரூபாய் பெண்டிங் நிற்கிது மேடம் பேங்க்கில். ஃபஸ்ட்டு ஒரு 3 லட்ச ரூபா லோன் வாங்கினேன். இப்போ வந்து 1,70,000 பேங்க்கில் லோன் நிற்கிது மேடம். இன்றைக்கி 10,000 எடுத்துட்டாங்க. இப்போ கையில் என் கையில் வந்து ஒரு 30,000 இருக்குது. 30,000 கட்டிட்டுனா 1,40,000 காசு கட்டணும் மேடம். வேலைக்கு எனக்கு வந்து ஒரு வேலை ஒன்று சொல்லி விட்டிங்கன்னா போதும் மேடம். காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் வேலை செய்வோம் மேடம். சொல்லி விட்டிங்கன்னா அம்பத்தூர் திருமண சரௌண்டிங்கில் சொல்லிட்டீங்கன்னா போதும் மேடம். அம்பத்தூர் எஸ்டேட் அது மாதிரி இடத்துல எங்கன்னா வேலைக்கு சொல்லிட்டீங்கன்னா கூட, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லி போகிறேன்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப் இருக்காதுன்ட்டு சொல்கிறேன் மேடம். முதல்ல உங்கள் ஹெல்த்தை சரி பண்ணிக்கணும். சரி மேடம். அது இல்லாமல் இப்போ எப்பவுமே இப்படி தான் இருப்பாரா? இப்போ வெயிட் போட்டிருக்காரா? இப்போ வெயிட் போட்டிருக்கேன் மேடம், கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன் மேடம். பீடி பிடிக்கிறாரு மேடம். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் வந்து பிடிப்பேன் அப்படின்றாரு. பீடி பிடிப்பாரு, பீடி பிடிப்பாரு. இருக்கிற உண்மையை நான் வந்து சொல்லணும். கொஞ்சம் விளையாட்டு சுவாபம் கொஞ்சம் எனக்கு அதிகம் அப்பா அம்மா மேடம். மாதிரி நான் எல்லாமே நான் சொல்லுவேன். வந்து நல்லது கெட்டதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் மேடம் தெரியும் எனக்கு. cigarette நான் வந்து விளையாட்டு பிடிக்கிறாரு. சுவாபமாக இருப்பேன் மேடம். சிகரெட் பிடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அவங்களுக்கு அடிப்பாரு. யார் இருக்காங்க சொல்லுங்க? நீங்க கரெக்ட் தானே தான் இருக்கீங்க, நீங்க பாத்துக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் அடிக்கிறதில்ல மேடம், தண்ணி அடிக்கிறத விட்டேன் மேடம். 3 மாதம் ஆகுது. தண்ணி 3-4 அடிக்க விட்டாரு, மாசம் பீடி ஆகுது. பிடிச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்ல. உங்க சித்தப்பா இவங்களும் பாவம் நல்லா நல்லா பண்றாரு, சரிங்க மேடம். ஆனா கூட உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. சரிங்க மேடம். அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும் இல்லையா? நீங்க கை கட்டாதீங்க தம்பி. எதுக்கு கை சரிங்க கட்டுறீங்க? சரிங்க மேடம். ஃப்ரீயா இருங்க. சரிங்க மேடம், ஃப்ரீயாக இருக்கேன் மேடம். அதுக்கு முதல்ல உங்க வெயிட் கம்மி ஆகணும். சரிங்க மேடம். டாக்டர் சொல்லலையா நடங்க, காலையில இருந்து நடங்க, ஓடுங்க சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம் மேடம். என்ன சொன்னாங்க? அதான் வாக்கிங்லாம் போனோம், உங்களுக்கு வாக்கிங் போறோம். வாக்கிங் போனோம் அப்படின்னாங்க. மருந்து இல்லாம வாழ முடியணும். அதுக்கு முதல்ல மருந்து சாப்பிட்டு உடம்ப சரி பண்ணிக்கணும். சரிங்க மேடம். ம், சரிங்க மேடம். அப்பாவை ஞாபகம் வருது அடிக்கடி? கனவுல வருவாங்க மேடம். என்ன சொல்லுவாங்க? கனவுல வருவாங்க திடீர்னுட்டு. நல்லது அப்பா இருக்க வரைக்கும் சொல்லுவார், நல்லதான் சொல்லி கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா அப்பாவும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தான் மேடம் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வளர்த்தாங்க. நான் கொஞ்சம் நல்லது கெட்ட தெரியாத வளர்த்துறாங்க. ஏன்னா அப்பா தண்ணி சாப்பிடுவார், அம்மாவுக்கு உலகம் அறியாதவங்க. 2 பேருமே நல்லவங்க தான் மேடம், தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வந்து தண்ணியிலேயே வந்து அடிக்ட் ஆனனால அவர் வந்து அதே மெயின்லேயே போயிட்டு லாஸ்ட்டில் கேன்சர் அட்டாக் இறந்துட்டார் மேடம். அப்பா இறந்துட்டார். நான் வந்து சாப்பிடுவேன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு உலகம்னா என்னன்னு தெரியும். சாப்பிட்டாலும் நான் வீட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தேன். கேளுங்க, மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே நான் தான் இல்லைன்னு பார்த்துருந்தேன் மேடம். எங்கள் அம்மா கண் ஆப்ரேஷன் 50,000 செலவு பண்ணி பண்ணோம். அது பண்ணி 6 மாதம் தான் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. அவர் மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதில்ல? வேலைக்கு போகிறது இல்லைன்னா வந்து இப்போ வந்து வேலையில் நிப்பாட்டாங்க மேடம் அந்த கம்பெனியில். இப்போ வேறு கம்பெனி வந்து தேர்ந்துக்கிறேன் மேடம். அந்த நான் போகிற இடத்துலாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது மேடம். இந்த அது மாதிரி ஒண்ணு மேடம், 7:30 மணிக்கு சாப்பிட்டு மாத்திரை போடுறான்னா 10 மணிக்கு 11 மணிக்கு தான் தூக்கம் வருது. அது மாதிரி போட்டு அப்போதான் தூக்கம் வருது. அந்த மாத்திரை போட்டு கூட சரி 10 மணிக்கு 11 மணிக்கு தூக்கம் வருது. அதுக்கு மேலே 12 மணிக்கு 12:30 மணிக்கு தான் எழுந்துக்கிறாரு. அதுக்கு மேலே தான் டிஃபனே சாப்பிட்றது, அதுக்கு மேலே தான் லஞ்சே சாப்பிட்றது. மதியானம் ஆனால் தங்கச்சி ஏப்பி விட்டா காலைல எழுந்துப்போம் மேடம். எழுந்துப்பாரு, நான் போனதுக்கு அப்புறம் திரும்பி பத்துருவாரு. டயர்டா இருக்கு, அந்த தூக்கம் வந்து மாத்திரை போட்டது கண்ணு இழுக்குது, இவர் கம்முன்னு பத்து. இல்லை மேடம், மாத்திரை இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை மேடம். சரி நம்மளுக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லையா, சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக தூங்கினே இருக்கிறது மேடம். வேலைன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஏந்து போயிடுவோம் மேடம். எந்த டைம் வேணாலும் கூப்பிட்டா போயிருந்தான் மேடம் வேலைக்கு. சனி ஞாயிறு தான் ரெஸ்ட் எடுப்பான். 5 நாள் ஃபுல் டைட் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். சரி மேடம். அப்பா அம்மா இருந்தால் திட்டுவாங்க, நல்லது கெட்டது சொல்லுவாங்க, கூட இருந்து பண்ணுவாங்க.
அவங்களுக்கு அவங்க குடும்பம் இல்லையா? ஆமாம் மேடம். எவ்வளவுதான் அவங்கள பார்ப்பாங்க? இவ்வளோ பெரிய பெரிய விஷயம், உங்களை கையெடுத்து கும்பிடணும். இல்லைம்மா இப்போ கூட நிஜமா சொல்றேன். இப்போ கூட எங்களுக்கோசமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா மேடம்? நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் சீர் பண்ணிக்கணும். நீங்க முதல்ல தெம்பாகணும். சரி மேடம். டாக்டர் மறுபடியும் போய் பாருங்க. சரிங்க மேடம். எதுக்கு மாத்திரை சாப்பிடும்போது எதுக்கு நடக்கணும், வாக்கிங் போகணும்னு சொல்றாங்கன்னா வெயிட் போடும். தூங்குறீங்கல்ல, ஆமாம் இப்போ மேடம். வெயிட் போடும். அந்த சரிங்க வெயிட் போடாம இருக்கிறதுக்கு தான் வாக்கிங் பண்ண சொல்றாங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். விட்டுட்டீங்கன்னா லைஃப்பை வந்து அமைச்சு கொண்டு வரவே முடியாம போயிடும். சரிங்க மேடம். கரெக்டாக போகணுன்னா நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். சரிங்க மேடம். சரிங்களா? சரிங்க மேடம். எடுக்கிறேன் மேடம். இல்லை இது பேக் மீல் எதுக்கு மேடம்? நான் செத்து போகிறேன்னு இந்த மாதிரி சொல்லலாமா மேடம்? இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது மேடம். அந்த பொண்ணு என்ன மேடம் பண்ணாங்க? காலைல போயிட்டு சாயந்தரம் வருது. ஏன் நான் போகிற இடத்துல எங்கெங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணால் எப்படி மேடம்? வயிற்றுல வந்து மைக் செட் பண்ணிட்டேன்றாங்க, அது நண்டு கேளுங்க மேடம். அது நீங்கள் செக் பண்ணி தான் மேடம் சொல்லணும். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மேடம். என்னது? அதான் இவங்க தான் சொன்னாங்களே மேடம். வயிற்றுல வந்து தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு மைக் செட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து வயிற்றுல இவருக்கு வந்து மைக் செட் பண்ணிட்டாங்களாம். யார் செட் பண்ணாங்க? தெரில மேடம். எப்படி உங்களுக்கு தெரியும் செட் பண்ணிருக்காங்கன்னு? இவங்களுக்கு வயிற்றுல இவங்களுக்கு என்ன நடக்குது? இருங்க, ஒரு எங்க போறாங்க? நிமிஷம் இதுப்பா. தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு மைக் செட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வந்து வயிற்றுல இவருக்கு வந்து மைக் செட் பண்ணிட்டாங்களாம். எப்படி உங்களுக்கு தெரியும் செட் பண்ணிருக்காங்கன்னு? இவங்களுக்கு வயிற்றுல இவங்களுக்கு என்ன நடக்குது? இருங்க, எங்க ஒரு போறாங்க? நிமிஷம் இதுப்பா கேட்கட்டும். அது எப்படி நடக்குதுன்னா நான் வந்து ஒன்று நினைக்கிறேன்னா அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கும் மேடம். ஃபஸ்ட்டு அப்பா அம்மா இறந்த பிறகு அவனுக்கு என்ன ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். 2 பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த பசங்க ஃபேமிலியை ஒரு மேரேஜாக இருந்தால் வாடகை கூட விடுறான்றாங்க. 3 பேராக தரமாட்டேன்றாங்க, வீடு கூட விட மாட்டேன்றாங்க. அதனால் வந்து இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற காரணம் என்ன ஆனன்னா, நம்ம 2 பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும்னா அக்கா தங்கச்சி எப்படி கட்டி கொடுக்க முடியும்ட்டு ஒரு அவருக்கு அவங்க அப்பா அம்மா சாவுக்கு நான் தோலை தட்டி சொல்கிறேன், 20,000 ரூபா கொடுத்து சாவு எடுத்து போட்டு வரேன், நீ எனக்கு பணம் தீர்த்தத்தில். உங்கள் அப்பா சாவுக்கு 18,000 ரூபா செலவு பண்ணேன், நியாயமாக தான் பண்ணுறேன், அநியாயம்லாம் பண்ண மாட்டேன், செலவு கூடாது, சின்சராக பண்ணுவேன். அது 2,000 கையில் கொடுத்துட்டு சாப்பிடுங்க 2,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சியை நான் கட்டி கொடுக்குறேன், நீ முடிஞ்சால் நீயும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்து மேக்கப் போட்டு கட்டி கொடுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த பணத்தை திருப்பி தர வேண்டியதே இல்லை எனக்கு. என்னோட முடிஞ்சுது என் ஒய்ஃபுடைய அக்கா பசங்க. ஏன்னா நீங்கள் எல்லா அந்த பக்கம் சொந்தக்காரர் இருக்காங்க, அப்பா கூட பிறந்தவங்க எல்லாமே இருக்கிறாங்க, யாருமே தலையிடலை. சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க அப்பா உங்கள்ட்ட என்னெல்லாம் சொல்லுவாரு? எனக்கா மேடம், வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்காங்கடா, வெளில சுத்தாத 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறான்னு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்ல மாட்டார் மேடம். அந்த அளவுக்குலாம் திட்டுவார். ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் திட்டுவார், எதனா நான் பண்ணாலும் திட்டுவார். ஆனால் அவர் இறந்தது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் மேடம். அம்மா இருந்தது ரொம்ப கஷ்டம், அப்பா இருந்ததும் கஷ்டம். அவங்க வந்து எனக்கு கடவுள் மாதிரி மேடம். அந்த அளவுக்கு பார்த்தா 2 பேருமே. அப்பா இருந்து ₹1 பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நடு பேருக்கு அப்பா அவ்வளோதான். சும்மா பேருக்கு தான் அப்பா. நடு ரோட்டில் எதுவும் விட்டாரு. எல்லாத்தையும் சொந்த வீடு 3 வீடு சொந்த வீடு இருந்தது, எல்லாமே விற்று வச்சுட்டு போயிட்டாரு. விற்று எல்லாத்தையும் குடிச்சிட்டு வாடகை வீட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. வாடகை ரோட்டில் விட்டுட்டு 3-4 வீடு சொந்த வீடு இருந்தது, அவரே சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டினார், அதையும் சேர்த்து அப்படியே வித்துட்டார். அம்பத்தூரில் வந்து வெள்ளிவாத்துலேருந்து அம்பத்தூரில் மாறும்போது அவரே கட்டினார். ஒரு அடி போட்டால் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அது கூட மேடம் இப்போ உத்தார் உறவினர் எல்லாமே இந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியாத அளவுக்குலாம் பார்த்தாங்க. அதாவது வசதி உள்ளவங்களாம் ஓடி போகுது பொண்ணுங்க, இதுங்க யார் இருக்காங்க, அதாவது ஆகாய தாம்பரம்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதுக்கு வேறு பிடிக்காது, மேலேயும் சப்போர்ட் இருக்காது, அந்த மாதிரி நிற்குதுங்க இதுங்க. அந்த சப்போர்ட்லேயே நான் சொல்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன். யாரையும் எதிர்பார்க்காதீங்க, தைரியமாக இருங்க, உழைச்சி சம்பாதிச்சு சோறு சாப்பிட்டுன்னு இருங்க. இவனுக்கு பல தடவை சொல்லுவேன் தோலை தட்டிட்டு போவேன். நான் எங்கள் அம்மா அப்பா சாகும்போது 1 மாதம், இந்த வெள்ளியம்மா அம்மா இருந்தாங்கன்னா 4வது வெள்ளியம்மா அப்பா இருந்தார். அப்போ எனக்கு ஒரு 22-23 வயசு தான். உன்னை விட சோதனை பட்டேன்டா, உனக்காக நான் தோல் தட்டுறேன், எனக்கு யாரும் ஒரு அளவுக்கு தோல் தட்டல. என்னுடைய முயற்சியில் தான் எல்லாமே நான் வளர்ந்து மனுஷனாக இருந்து இவங்களுக்கும் அந்த அளவுக்கு இவ்வளோ ரூபாய் உதவி பண்ணிக்கிறேன்னா என்னுடைய உழைப்பு, இரவு பகல் நானும் கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி சொன்னேன். அந்த ஒரு இது இவனுக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங்கில் தான் குடும்பம் ரொம்ப இதுவாகி போடுது. 2வது தாய் மாமா வந்து ஒருத்தர் மேரேஜ் ஆகாது செத்துட்டார். அவருக்கு ஒரு 19 பிளாட் இருக்குது. அது பெரிய தாய் மாமா கொடுக்கவே மாட்டேன்றான். இவங்க கேட்குறான், சரி வீடு கட்டியதுக்காவது ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், 3 அக்கா தங்கச்சி உயிராக இருக்கிறாங்க, யாருக்கும் தரத்தால. என் பொண்டாட்டி நீ போய் சுற்றுவாங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேன். அதுங்க அனாதே நிற்குதுங்க, அதுங்களுக்கு ஒரு 4 கிரவுண்டு கொடுங்க. 3 பேர் 3 கிரவுண்டு எடுத்துட்டோம், ஒரு கிரவுண்டு விற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
அப்போ சொன்னால் ஊசி நிற்க கூட இடம் விட மாட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அதனால் உங்களையும் ஒரு கருத்து சொல்லுவோம் உங்ககிட்டயும். அதுக்கு ஏதோ என்ன கிடைக்குதோ பார்க்கலாம். என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன் நான். இல்லை ஏதாவது ஒரு அட்வொகேட் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். எதுக்குமா? அது இல்லாமல் ஏதாவது எங்கள் மாமா வீட்டில் கேஸ் எப்படி மாமா வீட்டில் கேஸ்? உங்கள் தாத்தா சொத்தா இருந்தால் தான் மாமா. ஆமாம், தாத்தா வாங்கினது தான் மேடம். இவர் சம்பாரிச்சோம். இல்லை மேடம், மாமனார் வந்து ரிட்டர்ன் அவங்க அப்பா வந்து 1 ஏக்கரை எழுதிக்கிறாரு. இவர் சம்பாரித்து பிள்ளைங்க மேலே எழுதிட்டார். 2 பிள்ளை மேலே 1 ஏக்கர் தனித்தனியாக எழுதிட்டார். பொண்ணுங்களுக்கு எதுவும் கொடுக்கல. பொண்ணுங்களுக்கு ஒரு 65,000 கொடுத்தாங்க. இன்னொரு இடம் விற்கும்போது, கொரட்டூரில் விற்கும்போது ஆளுக்கு 65,000 கொடுத்தாங்க. அவர் பிள்ளைங்களுக்கு மட்டும் 1 ஏக்கர் இந்த தின்னனூர் பக்கத்தில் பாக்கன்ற ஒரு கிராமத்தில் வாங்கி எழுதிறாரு. எழுதின ஒன்று அவர் சின்னவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது இறந்துட்டார். அவர் இறந்ததுனால அவர் உயிராக இருக்கிறது சொன்னார், என் சொத்து 5 பேர் பங்கு எடுத்துங்க அப்படின்னாரு. ஆனால் சரி பெரியவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுட்டாங்க. விட்டுட்ட பிறகு அவன் செத்த பிறகு இன்றைக்கி எல்லாத்தையும் ரீஸ்டவர் பண்ணிக்கினார். அவன் தம்பி கையெழுத்த போடலை, கையெழுத்து போடாத ரீஸ்டர் பண்ணிக்கிறார். அது எப்படி பண்ணுவார்? அப்பா வந்து பண்ணி கொடுக்குறாரு. அப்பா நான் சொல்கிறேன், என்னுடைய ஒரு புள்ள போயிட்டான், எனக்கு சோறு போகிறதுக்கு அவர் அவரும் ரயில்வே ரிட்டையர்மெண்ட் அவரும் அப்பாவா மாமனாரும். அதனால் அவர் மேலே இவர் எழுதி அவருக்கு புள்ளமலை பெரிய புள்ளமலை கொடுத்துக்கிறாரு. பெரிய புள்ள வந்து கொடுக்குற எண்ணமே இல்லை. எல்லாத்தையும் அவனும் சுடுகாட்டுக்கு எடுத்துமா போகிற மாதிரி இருக்குது. அது நான் எவ்வளோ சொன்னேன், எங்கள் ஒய்ஃபுக்கும் கேட்கல, இன்னொரு மூத்த மைமராங்க அவங்களுக்கு கேட்கல, இன்னொரு மத்தி யாருக்கும் தரத்தலை. அந்த 3 பசங்களுக்கு மட்டும் ஒரு நிற்கிறதுக்கு அது ஒரு வீடு. அவருடைய பொண்ணு ஓடி போச்சு. யாரு? தாய் மாமா பொண்ணு ஓடிடுச்சு. அவருக்கு என்ன, அவருக்கு ஒரே பொண்ணு. ஒரு பொண்ணே ஓடி போச்சுன்னா இதுங்களுக்கு தாய் தாப்பறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சீர் பண்ணணுமான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். நம்ம பொண்ணை போயிருப்பார், நம்ம இதுங்களுக்கு சீர் பண்ணணும். சாவுக்கு வந்தார், ஒரு மாலையை போட்டார், அப்படி சுற்றிட்டு 30,000 அவர் சும்மா மேலுக்கு தான் சொன்னார். சாவுக்கு ஆயுதுங்க குழந்தைங்க. அவர் ஒரு ரவுண்டு சுற்றினார். நானும் தள்ளியாக உட்காந்து பார்த்துட்டுறேன். ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு அது பாட்டுக்கு அவர்னு போயிட்டார். நான் போயிட்டு எந்தெந்த வேலைக்காரனுக்கு காசு கொடுக்கணும், நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், கவலைப்படாத நான் பணம் எடுத்து வரேன்டா சாவு எடுக்கிறேன்டான்ற. அப்பா சாவுக்கும் அதே மாதிரி சொல்கிறான், சித்தாப்பா அப்பா வந்துட்டார். நான் ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் வர முடியாது, 12-1 மணிக்கெலாம். நான் காலையில் 6 மணிக்கு வந்து சார்பாக என்னென்ன பண்ணுமோ அத்தனை பண்ணோம். அதே மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி அவங்க தாய் மாமன்றது ஒரு தாய் மாமன்றது சுற்றிட்டு அது வரைக்கும் அவர் போயிட்டார். ஏதோ ஒரு 2 போட்டெலாம் சோறு வாங்கி கொடுத்துட்டு இருந்த பசங்கிட்ட, ஏன்டா அந்த சோறு கூட வாங்கினீங்கண்ணே, நாடாடா எனக்கு வாங்கி தெரியாதுறானே. அது பிறகு இதுங்க நடுத்தரில் நிற்குதுங்க. சரி ஏதோ குந்தத்துக்கு ஒரு குச்சி இருந்தால் கூட எங்கேயாவது வரவங்களாம் கூட ஒரு அனாத வாடகை வீட்டில் இருக்குது, ஒரு நகை போட மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ ஒரு தர்மம் என்னால் அவ்வளோ தான் நான் பண்ண முடியும், அதுக்கு மேலே கேட்கறதுக்கெலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. நகை கேட்டு கட்டிட்டு போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவ்வளோ நகை கட்டுகளும் கொடுக்கக்கூடாதுங்க. பொண்டாட்டிக்கு நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணுங்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவளை பார்த்து அவளோட கஷ்டம் தெரிஞ்சு அவன் நல்ல பொண்ணு, அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கிறது வாங்க இருந்தால் கட்டி கொடுக்கணும். இந்த மாப்பிள்ளை அதே மாதிரி வந்தாங்க, எதுவும் கேட்கல மேடம். ஆனால் அந்த ஒரு அம்மா சுந்தரின்ற ஒரு அம்மா இந்த அம்மா கூட வேலை செஞ்சாங்க. உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டு என் கூட உன் சக்திக்கு நீ கட்டி கொடுக்குற இதுவாக அது உன்னால் என்ன முடிஞ்சு போட்டு கட்டிங்கன்னா அவங்க எதுவுமே கேட்கல. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு 10 இடம் வந்தது. 10 இடமும் எல்லாம் பேரம் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், தண்ணி அடிக்கிறியான்னு கேட்டேன். தம் அடிக்கிறதா இங்கே என்கிட்ட உட்காராதீங்க, இல்லைன்னா போயிடுங்கப்பான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நிறைய தள்ளி விட்டுன்னு வரேன். அதுலேயும் நிறைய வச்சு பேசுகிறாங்க. சரி பார்ப்போம், அவசரப்படாதீங்க. எத்தனை வயசாச்சு பாப்பாங்க? 24 வயசு ஆகுது. 24 மேடம். அவ்வளோதானே, இன்னும் நிறைய டைம் இருக்குது, அவசரப்பட வேண்டாம். அதை பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வரன் பார்ப்போம், அதை எங்களால் பண்ண முடியும். சரிம்மா. நல்ல வரன் யாராவது இருந்தால், பொண்டாட்டி வீட்டில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்காத ஆளுங்க, நகை நட்டு வரதட்சணையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நல்ல மனிதர்கள், சுயமரியாதையோட கல்யாணம் பண்ணிக்க வர நல்ல மனிதர்கள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. சரிம்மா. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவர், ஒரு நல்ல குடும்பம் தேவை. அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா கூட அந்த பொண்ணை பொண்ணாக பார்த்துக்கிற
ஒரு அப்பா அம்மா தேவை. ஒரு குடிக்காத மாப்பிள்ளையே வேணுமா? ஆமா, அதுதான் தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. குடிக்காத மாப்பிள்ளைய இப்போ தேவை. நான் கேட்டது கூட இந்த குடிக்காதோ தம் அடிக்காத ஆன்ஸ் பார்க்க போடாத இருக்கிறது. நானும் ஒரு விவசாயி தான், ஒரு கூலி தொழிலாளி தான், எல்லாருக்கிட்டையும் பழகுறேன். நான் இதெல்லாம் போட மாட்டேன். ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து அதே மாதிரி மாப்பிள்ளைங்களை கேட்டுன்னு இருக்கிறேன். அந்த மாப்பிள்ளை அவர் சிரிக்கிறாரு பாருங்க. மேடம் நான் தான் அவர் சொல்றேன், எதுவும் வந்து விளையாட்டு இது மேடம், மேடம் எனக்கு அவரு பண்றதெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தா கூட, தங்கச்சி பார்க்க, அக்கா பார்த்தா வந்தாலும் அவர் எதுவும் பார்க்க மாட்டாரு. எல்லாம் எங்க சித்தப்பான்னு எங்கள் சொல்லிட்டு தாத்தா அவர் கூட 98 வயசில் இறந்துட்டார் மேடம். அவர் கூட ஒரு பீடி சிகரெட் எதுவுமே பிடிக்க மாட்டார். அவளுக்கு நல்ல ஒரு கணவனா, நல்ல ஒரு நண்பனா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா அம்மாவோட குடும்பத்தோட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாராவது ரெடியாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து அவர் நல்லா தான் இருக்கார், ஜம்முன்னு இருக்கார். கொஞ்சம் முயற்சி எடுங்க. டிரைவர் வேலை ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் மேடம். அதுக்கு நீங்கள் முதல்ல ஃபிட் ஆகணும். சரி மேடம், ஃபிட் ஆகணும், ஃபிட்டாக இருக்கேன் மேடம். டாக்டரை போய் பார்க்கணும், மறுபடியும் ஒரு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. இட்டு மாறுமா? மேடம் நீங்களே ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து எங்களை பார்த்து கொடுத்தீங்கன்னா எனக்கு இல்லை ரொம்ப மேடம், சொல்லுற டாக்டர் ஆர்த்தி நல்ல பார்க்குறாரு மேடம். டாக்டர். ஆனால் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் இல்லை மனசு மேடம், செட்போர்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு உடம்புக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் மேடம். நான் போனது போட்டோம் மேடம். இனிமேல் நீங்கள் ஒரு டெஸ்ட் பார்த்து என்ன ப்ராப்ளம், ஏன் தூக்கம் சுத்தமாக வர மாட்டேன்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கடவுள் செஞ்ச ஒரு இது வரும். நிச்சயமா பண்ணலாம், நிச்சயமா பண்ணலாம். சரியா? கவுன்சிலிங்கும் தேவைப்படும் மேடம். உட்கார வச்சு பேச இல்லை, அவர் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் தெளிவாக தான் இருக்காரு, சரியாயிடுவார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க தம்பி. சரிங்க மேடம். டாக்டரே சொல்லுவாங்க சரிங்க வாக்கிங் போகணும், இல்லைன்னா காலையில இருந்து ஜாகிங் பண்ணணும். நம்ம ஃபிட்டாக இருக்கணும்ல. சரிங்க மேடம். எதுக்கு இந்த விஷத்தை சாப்பிட்றீங்க? எது மேடம்? தண்ணி. இல்லை மேடம், 3 மாதம் ஆயிடுச்சு மேடம் நிப்பாட்டி. இப்போ அந்த உடம்பு சரியாதனால நிப்பாட்டேன் மேடம். பீடி ஒரு நாளைக்கு 5-6 பீடி, 10 மேடம், பீடி, அது அப்பா சிகரெட்டு தொழில், அது கண்டினியூ பண்ணி வர்றது. அப்பா அதை ஃபாலோ அப்பா தொழில் இல்லை பண்ணுங்க. மேடம். சின்ன வயசில் நம்ம வளரும் போது ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஒன்றா அப்படி சேர்ந்து அது மாதிரி கற்றுக்கணும் மேடம். நல்ல விஷயம் கற்றுங்க. அது சின்ன வயசுல கெட்ட தெரியாதுல்ல. விஷயம் ஏன் சின்ன கற்றுக்குறீங்க? வயசுல தெரியாதுல்ல மேடம். இப்போ தெரியும்ல. ஃப்ரெண்டுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. இப்போ தெரியும்ல. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறேன் மேடம். அவாய்ட் பண்ணுங்க, டாக்டரை போய் பாருங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்க மேடம். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. சரிங்க. நீங்கள் போய் டாக்டரை பார்த்து. சரிங்க மேடம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நாங்கள் கை தான் காமிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முயற்சி எடுத்து சீர பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கணும். சரிங்க. உங்களே நான் சொல்கிறேன். சரிங்க மேடம். என்ன வயசாச்சு உங்களுக்கு? 28 மேடம். ஆமாம், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்தாச்சு. சரிங்க மேடம். எங்கள் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகி நல்ல வேலைக்கு போய் திருமணம் பண்ணணும். சரிங்க மேடம். உங்கள் அப்பா அழிச்சதெல்லாம் நீங்கள் மறுபடியும் திரும்ப எங்க மேடம் சம்பாதிக்கணும். வண்டியை போட்டால் வண்டியை வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்களே மேடம். வண்டியிலே வந்துட்டு லாக் பண்ணிட்டு வண்டி டியூட்டி ஓட விடாத பண்ண எப்படி மேடம்? அந்த மாதிரி டென்ஷன் ஆகும் மேடம் அவங்க. அந்த மாதிரி வண்டியை லாக் பண்ணிட்டு வண்டி ஓட விடாத அதுதான் இப்போ பாயிண்ட். வண்டியை வந்து வித்துட்டு போயிடும் மேடம். சொந்த வண்டியை வித்துட்டு நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். சரிங்க மேடம். சரியா? மேடம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் மேடம். ஒரு அட்வொகேட் பார்த்து ஊற்றிங்கன்னா. எதுக்குமா? அதான் இவங்களை ஏதாவது கேட்குறதுக்கு மேடம். எங்களுக்கு யாரும் இது பண்ணுறதுக்கு மெயினாக இல்லை மேடம், அதனால தான். இது ஒரு மனித நேயத்தின் பேர்ல இவர் வந்து அதுக்கு கடமைப்படல, ஆனா அவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி பசங்க இல்லையா, அப்பா அம்மா இல்லாம இருக்கு, அவங்களுக்கு பண்ண வேண்டியது, ஒரு அனாதையா நிக்குதுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது. அதுவும் கல்யாணம் ஆகாம 3 பேரும் இருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பசங்களுக்கு மனித நேயத்தின் பேர்ல கூட பிறந்த ஒருத்தரோட பசங்க, அது அவ்வளோதான் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா பசங்கங்கிறது வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சொல்லுவாங்க, எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கொஞ்சம் பண்ணினா நல்லாயிருக்கும். நீங்களும் குறை சொல்லாமல், உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா இல்லைன்னு, அதனால நீங்கள் இன்னும் உங்கள் அப்பாவோட பிறந்தவங்களோட உங்கள் அம்மாவோட பிறந்தவங்களோட நீங்களும் ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் கொஞ்சம் பேசி அவங்கள்ட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ட்ரை பண்ணோம்மா. எல்லாரும் சேர்ந்து போய் கூட கேட்டு வந்தாங்க வீட்டில். சேர்க்க மாட்டாங்க. ஊர் பஞ்சாயத்து கூட வச்சு பேசணும் மேடம். ஊர் இல்லை, பஞ்சாயத்து நான் சொல்கிறது சொத்துக்காக இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி அவங்கள்ட்ட பழகினீங்கன்னா ஒரு வேளை அவங்க இறங்கி வருவாங்களா இருக்கும். எல்லாமே தெரியும் மேடம், அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே ட்ரை பண்ணுவோம்மா. டாக்டர் அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து நான் இதுதான் எதிர்பார்க்குறேன். நிறைய நேர்கள் இருக்காங்க நமக்கு, நிறைய குடும்பங்கள் வந்து நமக்கு சொல்லதெல்லாம் உண்மையோட ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம்
நல்ல குடும்பத்துலேருந்து எலிஜிபிளான ஒரு பேச்சுலர், ஒரு நல்ல பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வருவார்னு எதிர்பார்க்குறோம். மீண்டும் இன்னும் உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.